வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளுக்கும் டாக்டர் மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்குமான பதிவாக இது இருக்கும். இன்றைய காலகட்டத்திலே அரசியல் களம், ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துரைகள் சூடுபிடித்து இருக்கின்றபடியினால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் டாக்டர் அர்ச்சனா மருத்துவத்துறையில் பணி செய்வாரா அல்லது அவர் அரசியலுக்குள்ளே வருவாரா என்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலேயும் எழுந்திருக்கிறபடியினால் நான் இந்த கருத்தினை பதிவு செய்கின்றேன். விசேஷமாக எதிர்கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் யாரோ ஒரு அரசியல் கட்சியை, அதாவது துரோகம் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசைகளை ஓரளவுக்கேனும் சிறிதென்றாலும் செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை அவர் ஆதரிப்பார். அதிலும் அவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதில்லை என்பது அவர் திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் சில வேளைகளில் இன்னும் நாட்கள் இருக்கின்றது. அரசியலில் அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கால பக்கமும் இங்கால பக்கமும் ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் எந்தளவுக்கு ஒரு அரசியல் பலம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கணிசமான அளவு இருக்குது என்பதை அவர் அறிந்து தெரிஞ்சு சில வேளைகளில் அவர் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய முடிவு, அது அவருடைய சுதந்திரம். அது இருந்தாலும் அவர் யாரோ ஒரு கட்சியை ஆதரிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏனென்று சொல்லிச்சனால் அவர் மருத்துவ துறையிலே அவர் சுயாதீனமாக தன்னுடைய மருத்துவ கடமைகளை செய்வதிலே அவருக்கு பல தரப்பினரால், அவர்களுக்கு பல மருத்துவர்களினால் இடையூறு விளைவிக்கப்பட்டது நிமித்தமாக அவர் மருத்துவ கடமையை செய்ய முடியாததினால் அவருடைய நிறைய மனக்குமுறல்கள் அவருக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் அவருடைய நோக்கமும் விருப்பமும் அரசியலுக்குள்ளே வருவதல்ல. அவருடைய முழுமையான விருப்பமும் நோக்கமும் அவருடைய தந்தையின் விருப்பத்தின்படியே அவர் மருத்துவத்துறையிலே கல்வியை முடித்து அவர் கடமை செய்வதுதான் விருப்பமாக இருந்தது. ஆனபடியினால் அவர் மருத்துவத்துறை இதான் தன்னுடைய கடமை செய்வன் வேணுமென்ற விருப்பமாக இருந்தது. ஆனாலும் அரசியல் சூழ்நிலைக்கு அவர் விருப்பம் கொள்ளவில்லை. ஆனால் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார். அவர் விரும்பிய துறையிலே தன்னுடைய கடமைகளை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்ய முடியாமல் நிர்பந்திக்கப்பட்டது நிமித்தமாக தன்னுடைய மருத்துவத்துறையில் உள்ள நேர்மையான கடமைகளுக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டது நிமித்தமாக அவருடைய பாதிப்புகளின் நிமித்தம் அவர் அரசியலுக்கு தள்ளப்பட்டார். விரும்பியோ விரும்பாமலோ தள்ளப்பட்டிருக்கின்றார். ஆனபடியினால் அவருடைய விருப்பத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய அறிவு சார்ந்த தைரியத்தையும் துணிச்சலுக்கும் ஒரு நேர்மையான கடமைகளை செய்வதற்கு சுயாதீனமான இடையூறுகள் இல்லாமல் தன்னுடைய கடமையை அவர் செய்ய விரும்புகின்றார். அதில் இதற்கு மக்களுடைய ஆதரவுகள் நிறைய பெருகி வருகின்றது. விசேஷமாக இளைய தலைமுறைகள் அவரை விரும்புகின்றார்கள். ஆனாலும் அவர் இன்னும் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்து தன்னுடைய அரசியல் பயணங்களை தொடர்வதற்கான உண்மையான காரியங்களை அவர் இன்னும் மேற்கொள்ளவில்லை. முயற்சிகள் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. காலம் வரும்போது, அதாவது முதலாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைய வேண்டும். ஒரு நல்ல ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலே அவர் ஒரு தனி கட்சியை அமைத்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வாராக இருந்தென்று சொல்லிச்சனால் ஒரு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் அவரை ஆதரிப்பார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஒரு சரியான தலைமத்துவம், சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழ் தலைமைகள்
எங்களுடைய மக்களை தலைமைத்துவத்தின் கீழே சரியான வழிநடத்தல்களில் எங்களுடைய மக்களுடைய குறைபாடுகளை தீர்ப்பதற்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இப்போது இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் தவறிவிட்டார்கள். ஆனபடியால் அவர்கள் ஒரு நல்ல தலைமையை தங்களை வழிநடத்துறதுக்கு, தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு, தங்களுடைய உரிமைகளுக்கு தாங்கள் எந்த பாதையிலே நாங்கள் செல்லுவதென்றது வழிகாட்டுறதுக்கு ஒரு தலைவன் இல்லை, நல்ல ஒரு மனிதர் இல்லை, நீதியான ஒரு மனிதன் இல்லை, ஊழல் இல்லாத நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதோடு இளைய தலைமுறைகளும் அவரை விரும்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் எதிர்கொள்ள இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே பல்வேறுபட்டவர்கள் போட்டியிடுகின்றபடியினால் பிரதானமாக பெரும்பான்மை சமூகத்திலே பலர் போட்டியிட்டாலும் எங்களுடைய தரப்பிலேயும் கூட தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒருவரை நிறுத்தி இருக்கிறபடியினால் தமிழரசு கட்சிக்குள்ளேயே 2 கருத்தோடு தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டியிடுவதற்காக தெரிவு செய்திருக்கிறார்கள். இது முதலாவது தமிழரசு கட்சிக்குள்ளேயே 2 வேறு கருத்துகள் இருக்கின்றன. அந்த கருத்தை அவர்கள் முதல்ல மாற்றி அமைப்பார்களாக இருந்தால்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான பூரண ஆதரவுகளை மக்கள் வழங்க முடியும். ஏற்கனவே எங்களுடைய மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஏற்கனவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் குறிப்பிடத்தக்க விடயம். ஆனபடியினால் யார் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்ற ஒரு தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி எங்களுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய தமிழ் மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை பார்த்து சில வாக்குறுதிகளை வழங்கலாம். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு செய்யக்கூடிய ஒருவரை யாவருமாக இணைந்து தெரிவு செய்வதென்பது மாற்று கருத்துக்கிடம் இல்லை. மருத்துவரும் அதையே செய்வார், அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அவர் யார் வெல்ல போகிறார் என்ற ஜனாதிபதியை தெரிந்து கொண்டு இன்னும் நாட்கள் இருக்கிறபடினால் அவர் அதுக்கேற்றபடி தன்னுடைய பணிகளை, மருத்துவமோ அல்லது அரசியலோ, இந்த பணிகளை செய்வதற்கு தனக்கு உறுதுணையாகவும் தனக்கு நம்பிக்கையாகவும் தனக்கு வழிவகுத்து வழிகளை திறந்து கொடுக்கிற ஒருவரை அவர் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் ஆதரிப்பார். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே தான் எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு தலைமைத்துவத்தை எதிர்பார்த்து ஒரு நல்ல அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய, ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தமிழ் தலைமையை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஒருவேளை எங்களுடைய மருத்துவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த பணிக்குள்ளே வருவாராக இருந்தால் முழு மக்களையும் அவரை ஆதரிப்பார்கள். மருத்துவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நாங்கள் காணொளி வாயிலாக நாங்கள் சொல்லுகிறோம். அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நீங்கள் மருத்துவர் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்து ஒரு தலைவனானவன், ஒரு மக்களுக்கு கடமை செய்கின்ற ஒரு தலைவனானவன் தன்னை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு தான் தலைவரும் தங்களுடைய காலத்தில் தன்னை பாதுகாத்து கொண்டிருந்தார். தலைவர் வீதியில் இறங்கி தன்னை மறைமுகமாக வாழ்ந்த காலங்கள் அநேகம் உண்டு. தன்னை பாதுகாத்தபடினால தான் அவர் மக்களை இந்தளவு தூரம் டாக்டர் அர்ச்சனாவை போல அநேகரை அவர் எழுப்பி விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் அநேகர் மௌனமாக கொண்டார்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர்வுகளுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய கடந்த கால கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை நீங்கள் உணர்ந்தபடியினால் மக்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. மக்களுக்கு நீதி செய்ய வேண்டும், நியாயமான பணிகளை மக்களுக்கு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க. அப்படிப்பட்ட மருத்துவர் டாக்டர் அர்ச்சனா, நீங்கள் உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து உங்கள் மேல் சுமத்தப்படுகிற, உங்கள் மேல் கொடுக்கப்படுகிற வழிகாட்டலை, ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொல்லிச்சால் உங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகம் இருக்கின்றது. மக்கள் ஆதரவை நீங்கள் தேடிக்கொண்டதில் மக்கள் தானாகவே உங்களை தேடிக்கொண்டார்கள். அவ்வளவு உங்களுக்கு மக்கள் ஆதரவுகளும்
செல்வாக்குகளும் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் பலம் உங்களுக்கு இருக்கின்றது. களத்திலும் குளத்திலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இந்த வழியில் இந்த கருத்தினை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஏதாவது பிழைகளாக குறைகளாக சொல்லியிருந்தால் விசேஷமாக டாக்டர் மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் இதில் ஏதாவது உங்களுடைய காரியத்தில் இடையூறான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.